வணக்கம். பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி. தலைப்பு: குழந்தைகள். தொடர்ச்சி. வீணை என்னிடம் தரப்பட்டது. வழுக்கை சுட்டு விரலும் இடக்கை விரல்களும் அதனதன் இடத்தில் பதியவே எனக்கு அரை மணி நேரம் தேவைப்பட்டது. அந்த முதல் நாள் பெயர் சொல்லி 7 ஸ்வரங்களையும் கூப்பிட்டு மீட்டி நிறுத்திய போது நான் 2ஆம் முறை பிறந்தது போல உணர்ந்தேன். வாசு ரொம்ப வித்தியாசமானவராய் இருந்தார். நாங்கள் வீணை கற்றுக்கொள்ள அவரை அணுகிய போது, ஆஹா, பேஷா, வாங்கோ வாங்கோ, எப்போ வேணும்னாலும் வாங்கோ, என்கிட்ட இருக்கிறத ஏதோ ஒரு கைப்பிடி தோண்டி எடுத்துட்டு போங்கோ என்று அவர் கூறியதை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. இந்த மனிதரிடம் இந்த பிச்சாண்டி துடுக்காக சம்பளம் எவ்வளவு தரணும் என்று கேட்டபோது, ஏதோ சூடு போட்டார் போல, ஏதோ உள்ளிருந்து கசக்கி பிழிகிற வழியில் முகம் துடிப்பவரை போல் ரொம்ப சங்கடப்பட்டு, சம்பளமா? எதுக்கு எதுக்கு உங்களால் சம்பளம் தர முடியும் என்று அவர் கேட்டதை இப்போது நினைத்தாலும் வலிக்கிறது. ஆற்று பாசனத்தில் கொஞ்சம் பூமி இருந்தது அவருக்கு. அவரின் ஒற்றை மகளுமான 2 பேரை கொண்ட அவர் குடும்பத்துக்கோ அது போதுமானதாய் இருந்தது. போதாமையை யார் நிர்ணயிப்பது? அவர் மனம் நிர்ணயித்திருக்கக்கூடும். ஆகவே வீணையை தூக்கி கொண்டு மேடைக்கு அலைய நேரமில்லை அவருக்கு. சரிகை அங்கவஸ்திரம், அத்தர், புனுகு, சவ்வாது, பட்டு வேஷ்டி, வைரக்கடுக்கன், வாசனை தாம்பூலம், இரவானால் கொஞ்சம் பிராந்தி, கொஞ்சம் விபச்சாரம் என்பன போன்ற சங்கதிகள் சங்கீதத்துக்கு சம்பந்தம் இல்லாதவை என்று அவர் நினைத்திருந்தார். யாரேனும் வந்து யாசிக்க மாட்டார்களா என்று கையில் அன்னத்தை வைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருந்தார் வாசு. ஒரு நாள் பிச்சாண்டி என்னிடம் சொன்னான், நாளைக்கு வாசு சாரை ஆச்சரியத்தில் அடிக்கப் போகிறோம். எப்படி? காலங்காத்தால 4 மணிக்கு நாம் போனோம். கம்பி அளிக்க பின்னால் முசுமுசுவென்று ஏதோ ஸ்லோகத்தை முனிக்கொண்டிருந்தவர் சைக்கிள் சப்தத்தை கேட்டு எட்டி பார்த்து, அடடே, என்ன இவ்வளவு காலங்காத்தாலே என்றார். ஒரு நாளாவது உங்களை நாங்கள் வந்து எழுப்பணும்னு நினச்சோம் சார். நீங்கள் என்னடான்னா எங்களுக்கு முன்னாலேயே எழுந்திரிச்சிட்டீங்க என்றான் பிச்சாண்டி. ஐயோ பாவம், உங்களை நான் ஏமாத்திட்டேனாக்கும் என்று சொல்லி சிரித்தார் வாசு. நேத்திக்கே சொல்லி இருக்கப்படாதா பிச்சாண்டி? சும்மானாச்சும் தூங்கிட்டு இருந்திருப்பேனே என்றார். வாங்க போய் ஸ்நானத்தை முடிச்சிட்டு வந்துடலாம் என்று உள்ளே போய் பிளாஸ்டிக் வாளியை எடுத்துக்கொண்டு வந்தார். ஆத்தங்கரைக்கு வாளி எதுக்கு சார் என்றேன் நான். அசுத்தத்தோட காலை நம்ம காவேரியில் உட்காராதாவது, காவேரி நமக்கு அம்மான்னு அல்லவா வச்சுருக்கோம் என்றார் வாசு. நாங்கள் அரசமரத்து பிள்ளையார் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டோம். வாசு ஆற்றங்கரை சரிவில் இறங்கி மறைந்தார். சொந்தமாக வீணை வாங்கணும் பிச்சு. ஷட்ஜத்தை தொட்டு விரலு ரிஷபத்தை சட்டென்று தொடமாட்டேங்குது. நிறைய வாசிக்கணும் என்றேன். பிள்ளையாருக்கு நிழலாய் நின்ற அரசின் இலைகள் காற்றடித்து விலகும் போதெல்லாம் குபீர் என்று எட்டி பார்க்கும் நிலவொளி எத்தனை சித்திரங்கள் வரைந்தன என்கிறீர்கள்? ஒரு 10 பட்டம் அரைவாட்டு அழகி நான் சித்திரங்களில் லயித்தேன். பிச்சுவும் அந்த வேடிக்கைகளைத்தான் ரசிக்கிறான் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவன் திடீரென்று கேட்டான், வைத்தி, அந்த ஜானகியை பற்றி என்ன நினைக்கிற? நேரமும் சூழ்நிலையும் சிலரை நினைவுக்கு கொண்டு வரும். மழைக்காலத்தில் அறைக்குள் அடைபட்டு நான் கிடக்கும்போது மேட்டுத்தெரு மணிமேகலை நினைவுக்கு வருவாள். மாலை கருக்களில் பஸ்ஸில் பயணம் செய்யும் போதெல்லாம் தவறாது எங்கிருந்தோ ஒரு புல்லாங்குழல் ஓசை எனக்கு மட்டும் கேட்கும். யார் வாசிக்கும் குழலது? பாவண்டா பிச்சு, இந்த சின்ன வயசில் அறுத்துட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு விபூதி இட்டுக்கிட்டு நிற்கிது பாரு. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சுரையல்னு வருதுடா. அது முகத்தை பார்த்தியா? பால் வடியுது. ஐயோ பாவம்னு இருக்குது. நம்ம வாத்தியாரத்துக்கு முன்னாலே உட்கார போதெல்லாம் அது தூளாண்ட வேடிக்கை பார்க்குற போது தேரை வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற குழந்த மாதிரி இல்லை? கப்பென்று ஒரு சோகம் எனக்குள் கவிழ்ந்தது. எத்தனை சோகங்கள்! 1ஆ 2ஆ? ஊர் சோகத்தை தாங்கி கட்டுமா? காவேரி மதகு கரையில் மோதி உதிர்வது கேட்டது. பிச் என்றான் பிச்சு. என்ன? நான் அவளை லவ் பண்ணுறேன்டா வைத்தி. ஒரு மாடு வாளை சுழற்றி நெற்றியில் அடித்த மாதிரி எனக்கு பொறி கலங்கிற்று. நான் எங்கே போனாலும் என் குடியை கெடுக்கிறதுக்குன்னே என் கூட வர்றீங்களாடா? இருட்டில் பக்கம் பார்த்து பேசு. அந்த பெரிய மனுஷன் காதில் விழுந்துட போகிறது. எப்பேற்பட்ட மனுஷன்டா அவர்? நீயும் தானே பார்த்த அன்னைக்கு?
திருவையாத்துக்கு வந்த பெரிய பெரிய வித்துவான்களெல்லாம் அவருக்கு முன்னாடி வாயை பொத்திக்கிட்டு அண்ணா அண்ணான்னு நின்ன இந்த வீணையை தொட்டு கொடுங்கண்ணா, உங்கள் கைப்பட்டா கமகம் கதறிக்கிட்டு வராதா? இந்த மிருதங்கத்தை கட்டையை தொட்டு கொடுங்கோன்னு சாமி, கட்டைக்குள்ளே நாதம் பிறக்காதா? அண்ணா புதுசாக ஒரு பாட்டு கவனம் பண்ணியிருக்கேன் அண்ணா, சித்தை கேளுங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானேடா இருந்தேன், இருந்திருந்து இங்கே போய் வாய வைக்கிறையே. டேய் குழந்தைடா, அது பாவண்டா. டேய் ஏதாவது ஏடா கூடமா செஞ்சு வச்ச உன்னை நான் செருப்பால் அடிப்பேன். உனக்கு ஏண்டா மூக்கு விடைக்குது? அட கஷ்டமே நான் என்று என்னவோ தப்பித்தென்று அவன் சொல்ல தொடங்கும்போது பாசு குளித்து முடித்து நெற்றி, மார்பு, புஜம், முன்கை எல்லாவற்றிலும் விபூதியை பூச்சோடு வந்து கொண்டிருந்தார். நாங்கள் எழுந்து நின்றோம்.